கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன அனிமே பார்க்க போறோம்னா விஸ்பர் எ லவ் சாங் தான் பார்க்க போறோம். அதோட எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடு எப்படி தொடங்கும்னா, நம்ம ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஹிமாரி. அப்புறக்கு இன்னொரு பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா யோரி. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இடையில வரக்கூடிய ரொமான்ஸ தான் இந்த அனிமே ஃபுல்லாவே காமிச்சிருப்பாங்க. இது 2 கேர்ள்ஸ்க்கு இடையான ஒரு அனிமே. ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாரி பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஸ்கூலோட நாளுங்க. அப்போ வந்து ஹை ஸ்கூலுக்கு போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா புதுசா வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த செரிமனி மாரிலாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அந்த செரிமனிக்கு வெளிய வந்து போய் அப்படியே கிரவுடோட பார்த்தீங்கன்னா நிக்கிறாங்க. நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பேண்ட் வாசிக்கிறாங்க. அங்க தான் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பொண்ணான ஹியோரி பார்த்தீங்கன்னா, கிட்டார் வாசிப்பா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கிமாரிக்கு பார்த்தீங்கன்னா, இது வாசிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபாலின் இன் லவ் அவளுக்கு மேல காதல்ல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு கிட்டார் வாசிக்க பொண்ணுக்கு மேல நம்ம ஹிமாரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே விருப்பம் பட்டுருவா. ஃபர்ஸ்ட் சைட்லயே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த லவ் மேல, ரொமான்ஸ்க்கு மேலலாம் வந்து எனக்கு வந்து விருப்பமே இல்ல. எனக்கு வந்து சிங் பண்றது தான் புடிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு இயோரி பார்த்தீங்கன்னா, கிட்டார் வாசிக்கிற பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹிமாரி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கா தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னா, அவளோட வீட்ல காட்டுறாங்க. ஹிமாரியோட வீட்ல. ஹிமாரி பார்த்தீங்கன்னா, நாள் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்பவே தூங்கிட்டாங்க. அவளோட பூனை பார்த்தீங்கன்னா, அவள எழுப்பி விட்டுட்டு, "நீ என்ன எதுக்கு எழுப்பி விட்ட?" அப்படின்னு கேட்டா, அவளோட டைம் எடுத்து பார்த்தா ரொம்பவே லேட் ஆயிட்டு. "நீ தான் என்ன வந்து சீக்கிரம் எழுப்பி விட்டுருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாரியோட பூனை பார்த்தீங்கன்னா, "எனக்கு உதவி பண்ணிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கா. அப்புறகு ஹிமாரியோட அம்மா வந்து அவளுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. "நீங்க என்ன ஏன் அம்மா என்னைய எழுப்பல?" அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாரி கேட்டா, "நீ வந்து ஓ நீனாட்டி எந்திரிப்பன்னு நெனச்சேன். அதனால தான் உன்ன எந்திரிக்க வைக்கல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பிறகு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "நல்ல ட்ரெஸ்ஸ போட்டுட்டு போ ஸ்கூலுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ஹிமாரியும் பார்த்தீங்கன்னா, "ஓகேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அவ வந்து ஃபர்ஸ்ட் டேயோட ஸ்கூலுக்கு வந்து போறாங்க. ஹை ஸ்கூலுக்கு நான் வந்து இப்போ அஃபிஷியலா வந்து ஹை ஸ்கூலர்ல ஒருத்தனா மாறிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிமாரி வந்து சொல்லிட்டு அவளோட ஸ்கூலுக்கு போறாங்க. அவளோட ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்ணுவாங்க. அவளோட பேரு மீக்கி சேன் அப்படின்னு சொல்லி கூடுவா. மீக்கி சேன வந்து மீட் பண்ணோனே, "நம்ம 2 பேரும் வந்து ஒரே கிளாஸ்ல தான் இருக்க போறோம். நல்ல விஷயம்." அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டே வராங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி புதுசா வர ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து இப்படி பிராண்ட்லாம் வந்து இவங்க வந்து செர்மனி மாரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்க வந்து போலான்னு சொல்லிட்டு கிரவுட்லாம் நெறைய நிக்கும். அங்க போய் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் போய் நிக்கிறாங்க. மீக்கி சான் பார்த்தீங்கன்னா, என்னோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, அந்த பேண்ட்ல இருக்கா. அவ தான் வந்து வாசிக்க போறா. அது வந்து ரொம்பவே நல்லாருக்கும். நீ பாரு ஹிமாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்பிறகு பார்த்தீங்கன்னா, யோரினி ஒரு பொண்ணு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தான் கிட்டார்ல வந்து வாசிக்க போறா பேண்ட்ல. இப்படி வந்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, "நீ என்ன வாசிக்க ரெடி ஆவலையா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவ ரொம்பவே நெர்வஸ் ஆகுறாங்க. "இவ்வளோ பேர் வெளிய இருக்கிறாங்களா? அவங்களுக்கு முன்னாடி நான் எப்படி வாசிக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹியோரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நெர்வஸ் ஆகுறாங்க. அப்பிறகு ஸ்க்ரீன் எல்லாம் எடுத்துறாங்க. ஸ்க்ரீன் எல்லாம் எடுத்த பிறகு ஹியோரி வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறா. அப்பிறகு வந்து சாங்கும் பாடுறா. இதெல்லாம் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, ஹிமாரிக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே புடிச்சு போகுதுங்க. ஃபர்ஸ்ட் சைட்லயே வந்து நான் லவ்ல வந்து மிதக்கிற மாரி இருக்கு. இந்த சாங் வந்து எனக்காண்டி பாடுற மாரி இருக்கு. அப்பிடின்னு சொல்லிட்டு ஹிமாரி சொல்றாங்க. அதுக்கேத்த மாரி ஹியோரியும் பாடிக்கிட்டே இருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த சாங் வந்து முடிஞ்சதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, மிக்கி சேன் வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்கு சாங் எப்படி இருந்து? இதெல்லாம் முடிஞ்சிருச்சு." அப்படின்னு சொன்னோனே, அப்பந்தான் பார்த்தீங்கன்னா, இவ வந்து சாங் கேட்டுக்கிட்டே இருப்பா. அப்படியே வந்து சடனா வந்து "முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. மீக்கி சேனும் பார்த்தீங்கன்னா, என் சிஸ்டரோட சாங் எப்படி இருக்குன்னு கேட்ட உடனே, இவ வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சைட்லயே வந்து இவளுக்கு மேல லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீக்கி சேன பத்தி நம்ம ஹிமாரி சொல்லுவா, யூரிய பார்த்துக்கிட்டு. "என்னடி சொல்ற? பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் காதலான்னு நமக்கே பார்த்தோன்னா காமெடி ஆயிரும்." ஆனா வந்து இந்த அனிமே ஃபுல்லாவே இப்படி தான் மூவ் பண்ணுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, அவ ஷாக்ல இருக்கா. "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. அப்புறம் கிட்டார் வச்சு வாசி முடிச்சா பார்த்தீங்களா, எவரின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கா. இப்படி வந்து அவங்கலாம் வந்து பாடி முடிச்சிடுறாங்க. பாடி முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, "நீ வந்து அதுக்கு முன்னாடி ரொம்பவே நர்வஸா இருந்த பாடுறதுக்கு முன்னாடி." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, "நீ வந்து ஒரு லாங் சாங் வந்து எழுதியாகணும்." அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க எவரிய. அவளும் பார்த்தீங்கன்னா, "எனக்கு அதில விருப்பமே இல்ல. எனக்கு ஓனா சாங் எழுத விருப்பமே இல்ல. எனக்கு சிங் பண்றதுக்கு தான் விருப்பம்." அப்படின்னு சொல்லிட்டு எவரியும் வந்து பேசிக்கிட்டே இருப்பா. "என்ன லவ் சாங் வந்து கிரியேட் பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணியே ஆகணுமா?" அப்படின்னு சொன்னோனே, "ஆமா நீ பண்ணி தான் ஆகணும்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னா, "உனக்கு இந்த லவ் மேலலாம் வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா?" அப்படின்னு வந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. "எனக்கு அது மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஒருத்தருக்கு மேல உனக்கு லவ் வரும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, யூரிய பத்தி சொல்றாங்க. அந்த கிட்டார் பாடுன பொண்ண பத்தி. அப்பிறகு ஹிமாரியும் பார்த்தீங்கன்னா, நம்ம யோரிய பத்தி விசாரிக்கிறாங்க மீக்கி-சான்ட்ட. இப்படி வந்து அவ வந்து எங்க இருக்கா? எந்த கிளாஸ்? அப்படின்னு சொன்னோனே, நம்ம
மீக்கி-சானும் இவ வந்து 3 கிளாஸ்ல இருக்கா, அப்படி இருக்கா, அந்த கிளாஸ்ல இருக்கா, அவளோட பிளட் குரூப் இது, அவளுக்கு இப்படி பிடிக்கும். ஆனா வந்து பேண்ட்ல வந்து எதுக்கு வாசிக்க வந்தான்னா, ஒரு ஆள் இல்ல. அதனால தான் இவள வந்து டெம்பரரியா வந்து வாசிக்க வச்சாங்க. அப்புறகு நான் திருப்ப அந்த அவ பாடுறத வந்து கேட்க முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிமாரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வருத்தப்படுவா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ வந்து ஸ்கூல் முடிஞ்சோனே ரூஃப் டாப்ல பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல அவ வந்து சாங் வாசிப்பா. "நீ அங்க வேணா போ." அப்படின்னு சொல்லிட்டு மீக்கி-சான் சொன்னோனே ரொம்பவே சந்தோஷப்படுவா. "நான் கண்டிப்பா போவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்கூலும் முடிஞ்சிருதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல நம்மளுடைய யோரி இருக்கா பார்த்தீங்களா? அவளோட கிட்டார எடுத்துக்கிட்டு மேல வந்து வாசிக்க வந்துடுறாங்க. எவரி சடனா வாசித்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹிமாரி பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ்ல நடந்து வந்துகிட்டு, எனக்கு அவங்க பாடுறது வந்து கேட்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து மாடிக்கும் வந்துடுறா ரூஃப் மேல. அப்படியே பார்த்தீங்கன்னா, வந்தோனே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து மீட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த சீன் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு சீன் உண்டு. எப்படின்னா வந்து, இவங்க வந்து இந்த ஷூஸ்லாம் கழத்த வைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு பக்கெட் மாரி ஒரு ஜன்னல் மாரி இருக்குங்க. அதுலலாம் பார்த்தீங்கன்னா, கழத்தி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. இப்படி வந்து, "நீங்க வந்து இன்னைக்கு நல்லாவே பாடுனீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிமாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹியோரிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இத பார்த்தோனே ஹியோரி வந்து, "என்னோட ஃபேன்ஸா? நான் வந்து அவ்வளோ நல்லாலாம் பாடல." "இல்ல, இல்ல. நீங்க நல்லா தான் பாடுனீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிமாரி சொல்லிட்டு இருக்கா. ஏதாவது மிஸ்டேக் பாடியிருப்பேன் அப்படின்னு வந்து சொன்னோனே, "இல்ல நீங்க சூப்பராவே பாடுனீங்க. நீங்க பாடுனது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது." அப்படின்னு வந்து இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஹிமாரியோட ஸ்மைல பார்த்தோனே ஹியாரிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருதுங்க. அதுக்கப்புறகு தான் பார்த்தீங்கன்னா, அந்த ரூஃப் சீன் வந்திருக்கும். அப்படியே நம்ம ஹியோரி பார்த்தீங்கன்னா, அந்த சாங்லாம் பாடிக்கிட்டு இருப்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் வழியா பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹிமாரியும் வந்திருப்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா, "நான் இங்க இருக்கிறத பத்தின உனக்கு யார் சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாரி வந்து கேட்பா. "இப்படி என்னோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தி சொன்னா." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா, "எனக்காண்டி நீங்க வந்து சாங் வந்து பாடி காணிப்பீங்களா?" அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, அவளும் பார்த்தீங்கன்னா, "பாடி காணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிப்பாங்கங்க. அப்புறம் எல்லா நாளும் எனக்காண்டி நீங்க வாசிப்பீங்களா? அப்படின்னு வந்து கேட்பாங்க ஹிமாரி. இப்படி வந்து டெய்லியும் வந்து நான் இங்க மாடியில தான் வாசிப்பேன். உனக்கு விருப்பம் இருந்தா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியோரியும் சொல்லிருவாங்க. அதுக்கேத்த மாரி அவளும் வாசிக்க ஆரம்பிப்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த டே முடியுதுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, மிக்கி-சான பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹிமாரி வந்து சந்திக்கிறா. "நேத்து நாள் எப்படி போச்சு?" "அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உனட்ட ஏன் சொல்லணும்?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப ஹியோரி வந்திருப்பாங்க. "நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க?" அப்படின்னு சொன்னோனே, "என்ன உங்க 2 பேருக்கும் அவ்ளோ பெயிட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாரிய பார்த்து நம்ம மீக்கிச்சான் கேட்டுட்டு இருப்பா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து போயிருவாங்க. அப்புறம் எப்பவும் போல கிளாஸ் முடிஞ்சிருங்க. நம்மளுடைய ஹிமாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியோரி வரதுக்கு முன்னாடியே ரூஃப் டாப்ல வந்து இருந்துர்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, "நீ வந்து நான் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டியா? எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்து இருக்கிற?" அப்படின்னு கேட்டோனே, "20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாரி சொல்றா. அப்படியே பார்த்தீங்கன்னா, "உங்க கிளாஸ்ல வந்து எங்க டீச்சர் வந்து பிரமிட பத்தி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. லாங்கா வந்து போய்க்கிட்டே இருந்தது. கடுப்பா இருந்தேன். அதனால வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹிமாரி சொல்லிட்டு இருக்கா. "யோரி உங்களோட பிசிக்ஸ் சார் யாருன்னு?" கேட்ட உடனே, இது, அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவாங்க. ஆனா வந்து அவரு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் பார்த்தீங்கன்னா, டான்ஜென்ட்ட பத்தியே எடுத்துட்டு இருப்பாரு. லாங் கிளாஸ் போர் அடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள நல்ல பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கும். "நான் மறந்தே போயிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாரி சொல்றா. "இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நீங்க எனக்காண்டி ஒரே ஒரு சாங் மட்டும் இன்னும் கூட பாடுவீங்களா?" அப்படின்னு சொன்னோனே, "சரி இந்த ஒருக்கா தான் பாடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு எவரியும் பார்த்தீங்கன்னா, சாங் பாட ஆரம்பிக்கிறாங்க. எவரி வந்து அந்த சாங்க பாடிட்டு இருக்கும்போது, இந்த ஃபீலிங் வந்து என்ட்ட இருந்து போகாமயே இருக்கணும். அப்புறம் இந்த ஃபீலிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த சாங் பாடுறது, இவ கூட இருக்கும்போது. இவளோட ஸ்மைலும் பார்க்கறக்கு நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எவரி சொல்லிட்டு இருக்கா. அப்பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம எவரி அந்த சிங் பண்ணதும், அப்புறம் கிட்டார் வச்சு பாடுறதும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹிமாரி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பா. இந்த ஃபீலிங் என்னை விட்டு போகவே கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு எவரி சொல்றதோட இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. 2 கேர்ள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு லவ், ரொமான்ஸு அப்புறம் வந்து நல்லாவே இருக்கும். அப்புறம் மியூசிக்கல் அப்புறகு கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் இந்த அனிமே ரொம்பவே நல்லா தான் போச்சு எபிசோடு. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா 12 எபிசோட் மொத்தம் இருக்கு. நான் இன்னைக்கு வந்து எபிசோட் பேசி முடிச்சுட்டேன். ஜப்பனீஸ்ல தான் இருக்கு. அதனால நான் வந்து ஒரிஜினல் அனிமே தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்க. ஒரிஜினல் அனிமே சூப்பரா இருக்கும். நீங்க இந்த கதைய கேட்டுக்கிட்டு நீங்க அந்த அனிமேவ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க. அப்புறம் உங்களுடைய கமெண்ட்ட போடுங்க. இந்த அனிமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறக்கு இந்த அனிமையோட அடுத்த எபிசோட் வந்து நான் சீக்கிரமாவே அப்லோட் பண்ண பார்க்குறேன். மொத்தம் 12 எபிசோட் இருக்கு. உங்களோட கமெண்ட்ட இந்த அனிமைய பொறுத்தவரைக்கும் போடுங்க. உங்களுக்கு நான் சொல்றது பிடிக்கலனா, நீங்க வந்து ஒரிஜினல் அனிமேவே பாருங்க. ஒரிஜினல் அனிமே சூப்பரா இருக்கும்.
கதை வந்து சூப்பரா இருக்கும். இந்த அனிமையோட கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். போக போக எபிசோட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா.